என்ன நண்பா நண்பீஸ், நம்ம சிஎம் விஜய் சார் கோட்டையில உட்கார்ந்ததுல இருந்து ஒவ்வொரு துறையா தூள் கிளப்பிட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததா அதிரடியா எந்தெந்த பிரைவேட் ஸ்கூல்ல எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்கன்னு வெப்சைட்லயும் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்லயும் ஓப்பனா வெளிப்படையா ஒட்டணும்னு நம்ம முதலமைச்சர் விஜய் ஒரு அதிரடி உத்தரவை போட்டாரு. இதை தமிழ்நாட்டு மக்கள் தளபதிடான்னு வேற லெவல்ல கொண்டாடி தீர்த்துட்டாங்க. முதலமைச்சர் போட்ட உத்தரவை நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் செம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வெளியிட்டே ஆகணும்னு பிரைவேட் ஸ்கூலுக்கு எல்லாம் நெத்தியடி ஆர்டர் போட்டாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஊர் தனியார் பள்ளிகள் சங்கம் சும்மா இருக்குமா? ஐயோ, நம்ம ரகசியம் எல்லாம் வெளியில தெரிஞ்சுடுமேன்னு பயந்து போய் ஆர்டிஐ சட்டம் எல்லாம் எங்களுக்கு பொருந்தாது, சிபிஎஸ்இ நீங்க கட்டுப்படுத்த முடியாதுன்னு கதறிக்கிட்டே கோர்ட்டுக்கு ஓடிட்டாங்க பாஸ். ஆனா அங்கதான் நம்ம சிஎம் விஜயோட நேர்மைக்கு கிடைச்ச ஆக சிறந்த வெற்றி காத்துட்டு இருந்துச்சு. வழக்கை விசாரிச்ச ஹைகோர்ட் நீதிபதி தனியார் பள்ளிகளோட மூக்க உடைக்கிற மாதிரி கலகலன்னு ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. ஸ்கூல் ஃபீஸ் என்ன உங்க கருப்பு பணமா? அதை மறைக்கிறதுக்கு அங்க என்ன ரகசியம் இருக்கு? ஒழுங்கா ஃபீஸ் விபரத்தை வெளியிடுங்கடான்னு சும்மா நச்சுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடையெல்லாம் விதிக்க முடியாதுன்னு சொல்லி தனியார் பள்ளிகள் சங்கத்தோட மூஞ்சில கரிய பூசிட்டாங்க. பாத்தீங்களா நண்பா, நம்ம தளபதி விஜய் எடுத்த காரியம் கோர்ட் வரைக்கும் போய் இப்ப ஜெயிச்சு நிக்குது. இனிமே பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபீஸ் விபரத்தை மறைக்கவே முடியாது, ஒளிவு மறைவே இல்லாம காட்டியே ஆகணும். ஏன்னா இது நம்ம தளபதியோட கோட்டை. இங்க மக்களுக்கான நல்லது சத்தம் இல்லாம ஆனா ஸ்ட்ராங்கா நடக்கும் நண்பா. அப்படியே நம்ம சிஎம் விஜயோட இந்த அதிரடி ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.